ஹாய் ஹலோ வெல்கம் டு JEF'S Aari. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் லெட்டர்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. த்ரெட்டு, நீடில், மஸ்கிட்டோ காயில், சிசர். ஸோ லெட்டர்ஸ் ஏவி நான் 2 இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஜர்தோசியில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சது. ஸோ ப்ளவுஸ் ஹேங்கிங்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வேணும். ஸோ அதனால் நான் ஏற்கனவே 2 ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நம்ம எப்படி அதை ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். இப்போ வி இந்த மாதிரி இருக்குன்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு இதை ரெடி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா ரெண்டுமே சிங்க் ஆகாது. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷிங் எப்படி வரணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். நம்ம மஸ்கிட்டோ காயிலை வச்சு இந்த மாதிரி அந்த பிசுரெல்லாம் எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்துடும் ஃபினிஷிங்கு. ஸோ உங்களுக்கு பிசுரே இல்லாமல் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இந்த மாதிரி லெட்டர்ஸு, யூனிக் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ ஒரே மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டுமே சிங்க் ஆகாது. ஸோ இதை நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இது நார்மலாக வச்சுருந்தோன்னா அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் காட்டனை உள்ளே வைக்க போகிறேன். ஸோ காட்டன் வைக்கும் போது நம்மளுக்கு நல்லா அந்த லெட்டர்ஸ் எம்போஸ்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷார்ப் எட்ஜ் இல்லாத எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப் எட்ஜ் வச்சிங்கன்னா அந்த ஸ்டிச் வழியாக அது வெளியே வந்துடும். அதனால் நம்ம காட்டனை வச்சுட்டு ஷார்ப் எட்ஜ் இல்லாத ஏதாவது ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த காட்டனை மெதுவாக உள்ளே தள்ளிக்கோங்க. ஸோ இது ப்ளவுஸ் ஹேங்கிங் ரோப்பு. ஸோ ரோப் எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்த லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரோப்பை உள்ளே வச்சு ரோப்போடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம்.
இதே ப்ராசஸ் தான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே. ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸுன்றதுனால சின்ன சின்ன டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம காட்டனை மெதுவாக உள்ளே தள்ளிட்டே வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் கீழே பீட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டிசைனோ கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.